ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லீலா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடுலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் ஒரு 2 ஃப்ளாட்டு தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா 2 தங்கைங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறமா திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய ஃபேமிலிக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் இவங்கள திருமணம் பண்ண சொல்லிக்கிறதுனால இவங்களும் ஓகே சொல்லிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி பற்றி முக்கியம் இல்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு நகையெல்லாம் எங்களால் இதை காதுக்கு மூக்குக்கு தாங்க போட முடியும். ஸோ அதனால் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருப்பாங்க. இவங்க ஓரளவு வெள்ளை நிறத்தில் அழகாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா புவியரசி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணம் பண்ணி 1 வருடத்திலே இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர்லேருந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே தாங்க, ஆனால் குழந்தையோ மனைவியோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டும். போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.